डबल इंजन सरकार है ஒண்ணும் இல்ல है எல்லாம் துபாகூர் है. ஒரு மாணவியினுடைய மரணம்ன்றது எப்படிப்பட்ட வரி முகந்தது அப்படின்றது பெத்த பெற்றோர்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அதில் அரசியல் தேடி கடைசியில் ஒரு நீண்ட புலனாய்வுக்கு அப்புறம் அது பொய்ன்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் 3 நாள் ஆச்சு. என்ன வரைக்கும் அண்ணாமலை வாய் திறக்கல, வானதி வாய் திறக்கல, எந்த பாஜகனும் வாய் திறக்கல. அதனால்தான் சொல்றது, இந்த கூட்டத்தை அனுமதிச்சோம் அப்படின்னா அமைதி போயிடும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசசேன் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி மாணவியின் தற்கொலை வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவ்வழக்கை விசாரித்த மத்திய புலனாய்வு கழகம் CBI அந்த மாணவியினுடைய தற்கொலைக்கு மதமாற்றம் தொடர்பான எந்தவிதமான வற்புறுத்தலும் அல்லது சித்திரவதையும் காரணம் அல்ல என்று சொல்லி இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் செயல்பட்டு வரக்கூடிய சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற மாணவி லாவண்யா 2022ஆம் ஆண்டு அப்ரோசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களைக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இது பண்ணாங்க. பட்டு ரொம்ப நாள் அவங்க சிகிச்சையில் இருந்தும் கூட அவங்களுடைய உள்ளுறுப்புகள்லாம் செயலிழக்க காரணமாகி கடைசியில் இறந்து போயிடுறாங்க. அந்த மரணத்துக்கு காரணம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகமோ வார்டனோ லாவண்யாவை மத மாற்றம் சொல்லி வற்புறுத்தினது தான் காரணம். அதில் தான் வருது தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி CBI விசாரணை நடத்தணும் அப்படிலாம் சொல்லிட்டு லாவண்யாவுடைய பெற்றோர் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அவங்களோட மக்கள் பலரும் பண்ணாங்க. VHP என்ற விஸ்வ இந்து பரிஷத் என்கின்ற RSS கூடாரத்தினுடைய ஒரு அமைப்பை சார்ந்த முத்துவேல் என்பவர் தான் இவங்களை எல்லாம் தூண்டி விட்டு அப்படியான ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறது அப்படின்வாங்களா, அதான் RSSனுடைய கைவந்த கலை. அந்த மாதிரி பண்ணி ஒரு பெரிய தமிழ்நாட்டில் மதமாற்ற முயற்சிக்கு மாணவி பலியானால் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு செய்திகள்லாம் போட்டு, அதுக்குன்னே அவங்களுக்கு பத்திரிகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு செய்தியெல்லாம் போட்டு கடைசியில் அந்த விசாரணையை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு CBIக்கு மாற்றி CBI அதை வந்து விசாரணை பண்ணுச்சு. அது விசாரணை பண்ணி கிட்டத்தட்ட 141 சாட்சிகள், ஆவணங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 265 ஆவணங்கள். இதையெல்லாம் ஆராய்ந்த மத்திய புலனாய்வு கழகம் இது முழுக்க முழுக்க மத மாற்றம் தொடர்பான வழக்கே அல்ல. அந்த பள்ளி மாணவி அவங்க இருக்க அந்த ஹாஸ்டல் வார்டனுடைய அழுத்தத்தின் காரணமாக அவங்க பல்வேறுபட்ட வேலைகளெல்லாம் செய்ய சொன்னாங்க. அந்த வேலையில் அவங்களுக்கு ஈடுபாடு கொள்ளவில்லை. 2வது, அந்த பொருட்களை எல்லாம் வந்துட்டு விநியோகிக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அது தொடர்பாக ஏற்பட்ட குளறுபடிக்கு பல மாணவியர்களுக்கு முன்னாடி அவங்கள திட்டியிருக்கிறாங்க. இது தந்த மன உளைச்சல் தான் லாவண்யாவினுடைய தற்கொலை முடிவுக்கு காரணம் அப்படின்றத வந்துட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. மதமாற்றம் காரணம் இல்லையா? கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு CBI என்ன பண்ணியிருக்கு, பல ஆண்டுகளாக அடுத்தடுத்து இது ஏற்கனவே கூட ஒரு மாணவர் இறந்து போனதா சொல்லி அதையெல்லாம் கூட பார்த்தா யாருமே அப்படி எந்த விதமான மதமாற்றத்துக்கோ அந்த அழுத்தத்திற்கோ உட்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. இதுதான் விஷயம். என்ன, அங்கே இருக்கக்கூடிய VHP ஆள் அவர் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்திக்கிட்டு அவர் அரசியல் பண்ணியிருக்கிறார். மத மாற்றம், அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி தான், அவங்களாம் இப்படி தான் செய்வாங்க, அப்படி இப்படின்னு ஊய்ந்து பண்ணி ஒரு பெண்ணினுடைய மரணத்தில் அரசியலை அட்வான்டேஜ் லாபம் தேடக்கூடிய அந்த முயற்சி தான் வந்துட்டு நடந்திருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம் என்னென்னா, சொன்னார்ல ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு, அந்த வேலையை செய்தவர் யாருன்னா அப்பொழுது பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தால் அண்ணாமலை.
உங்களுக்கு அவர் தெரியும், ஹரிச்சந்திரன் வீட்டினுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவர். உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். அவர் புலி இருக்கிறாரு பாருங்க, புழுவு அவர், அப்புறம் இந்த வானதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த கும்பலே என்னெல்லாம் சொன்னாங்க. ஒரு மாணவியினுடைய மரணம்ன்றது எப்படிப்பட்ட வரி முகந்தது அப்படின்றது பெற்ற பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களையும் தவறாக வழிநடத்தி இதெல்லாம் மதம் மாற்றம்தான்னு சொல்லி காரணம்னு சொல்லி அந்த உண்மையை வெளிவராமல் தடுத்து கடைசியில் தமிழ்நாடு காவல்துறை இது தீவிரமாக புலனாய்வு செய்து என்ன அறிக்கையை தாக்கல் செய்ததோ எஃப்ஐஆரில் அதுதான் உண்மை என்று மபுகவும் சொல்லியிருக்கு. அவங்களும் மாற்றியெல்லாம் சொல்லலை. ஸோ ஒரு வழக்கருடைய உண்மையே வந்துட்டு திரித்து அது தங்களுடைய அரசியலுக்கு ஆதரவாக மாற்றி மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு மோதலை உண்டாக்கக்கூடிய ஒரு முயற்சி எவ்வளோ பெரிய ஒரு 4 வருஷம் போராட வேண்டியது இருக்குது மத்திய புலனாய்வு கழகம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கோர்ட்டில் எடுத்தது நிரூபணம் பண்ணுறதுக்கு ஆயிருக்கு. அதான் அந்த பொண்ணு அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டார். அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது, படிக்கிறதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு துன்புறுத்தப்பட்டார். கொரோனா காலத்தில் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இருக்குது. மதமாற்றம் அப்படின்றது தான் இவங்க பெருசாக சொன்னாங்க. அது அங்கே நடைபெறவில்லை. அந்த வார்டனுக்கு சரியாக கண்ணு தெரியாதனால மற்ற வேலைகள்லாம் இந்த பொண்ணை வச்சு செய்கிறத அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக ஏற்பட்ட அழுத்தம் இப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு. ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பண்ணாங்க? மதமாற்றம் தான் எப்படி நடக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்திருக்குது பார்த்தீங்களா, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி டெல்லி வரைக்கும் இதை பேசுகிறாங்க. எப்படி திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறாங்களோ அதே மாதிரி டெல்லி வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி அதில் அரசியல் தேடி கடைசியில் ஒரு நீண்ட புலனாய்வுக்கு அப்புறம் அது பொய்ன்னு நிரூபணம் ஆனதுக்கப்புறம் 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் அண்ணாமலை வாய் திறக்கலை, வானதி வாய் திறக்கலை, எந்த பாஜகக்காரனும் வாய் திறக்கலை. உண்மை தெரிஞ்சிட்ட உடனே அப்படியே பதுங்கிட்டானுங்க. நினச்சி பாருங்க, இப்படி ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா, இதுவே இங்கே திமுக ஆட்சி இல்லாமல் இங்கே அண்ணா திமுக ஆட்சி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க ஒன்றும் சிபிஐக்கெலாம் போக மாட்டாங்க. இந்த ஆட்சிக்கிட்ட சொன்னாங்கனாலே அவங்க வற்புறுத்தி இப்படி போடு, அப்படி திருப்பி போடு அப்படி சொல்லிட்டு எஃப்ஐஆர்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி இங்கேயே அந்த கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் யார் கேட்க போகிறது சிபிஐ விசாரணைக்கு? இப்போ அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு அரசியல் ஆட்சி இங்கே இருந்ததுனால இது வந்துட்டு இந்த நாடு கலவர பூமியாக ஆகாமல் தப்பித்தது. இல்லாட்டி என்ன ஆகும்? அந்த செக்ரட்டரி ஸ்கூலை அடிச்சு கடிச்சு உடச்சி கொளுத்திட்டு இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு தேவை. இவ்வளோத்தையும் தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த இடத்துல தான் நீங்கள் அரசியல் ஆழ்ந்து நோக்கணும். ஐடியாலஜிக்கல்னு சொல்கிறமே இந்த இடம் தான் தேவை. மற்றபடி எல்லாம் மக்கள் நலன் தான், பொருளாதாரம் தான். ஆனால் மக்களிடையே ஏற்படக்கூடிய பிணக்குகளை பற்றி ஒரு காவல்துறை நியாயமான வகையில் புலனாய்வு செய்து குற்றவாளியை கொண்டு வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும். அதுதான் நம்மளுக்கு விருப்பம். வேறு ஒன்றும் இல்லை. அது எந்த வழக்காக இருந்தாலும் எப்படி நடந்ததாக இருந்தாலும் சரி. இப்போ அண்ணா பல்கலை நடந்துச்சு, பிடிச்சாச்சு, நிறுத்தியாச்சு, தண்டிச்சாச்சு, சிறையில் தள்ளியாச்சு. இதுதான் வேணும். சும்மா அவராமே அவருக்கு இவருக்கு தொடர்பாமே அந்த கதை இதெல்லாம் அதெல்லாம் கூடாது. நேரடியாக விஷயத்தை பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அட்லீஸ்ட் இதுக்காக நம்ம சிபிஐக்கு நன்றி தெரிவிக்கணும். ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா தமிழ்நாடு போன்ற மத நல்லிணக்கமும் சமூக நல்லிணக்கமும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவங்களால ரொம்ப ஈஸியாக பற்ற வச்சுட்டு போயிட முடியும். அதையுமே அதை பற்றியே பேசுகிறதுக்கு விவாதிக்கிறதுக்கெல்லாம் தொலைக்காட்சிகளும் இருக்கிறாங்க, பத்திரிகைகளும் இருக்குது. அப்போ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் இதை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதனால தான் சொல்கிறது, இந்த கூட்டத்தை அனுமதித்தோம் அப்படின்னோம்னா அமைதி போயிடும். கிளர்ச்சியெல்லாம் சும்மா டபுள் என்ஜின் சர்க்கார் ஹே, ஒன்றும் இல்லை ஹே, எல்லாம் டுபாகூர் ஹே. இவனுக்கு என்ன சாதிச்சாங்க சொல்லுங்கள்? பக்கத்தில் நடந்த கர்நாடகாவில் அங்கே மோடி ஆட்சி தான், இங்கே பாஜக ஆட்சி தான், எடியூரப்பா தான். என்ன ஆட்சியில் அவங்க சாதிச்சாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே இருக்கிற கம்மன் பார்க்கில் ஒரு பொண்ணு
பையனும் பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனே 4 கூட்டத்து அடியருக்கு வருவாங்க. இவனுக்கு 2 அறை அவளுக்கு 2 அறை விட்டு நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இல்லை போங்க வீட்டுக்கு அப்படின்றவாங்க. ஏன்னா சமூகத்தினுடைய பண்பாட்டை அவங்க காப்பாற்றுறாங்களாம் இந்த பரதேசி கூட்டம். இப்படி தான் எல்லாமே பண்ணாங்க. எங்கேயாவது டான்ஸ் ஆனாங்கன்னா நடுவில் ஏன் டான்ஸ் ஆடுற? உத்தரப்பிரதேசத்தில் அப்படி தான் நடக்குது. டே இன் டே அவுட் இதே தான் வேலை. என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற? எப்படி டான்ஸ் ஆடலாம் நீ? அப்படி என்ன பண்ணோம்? காவடி ஆடு. இப்படியாப்பட்ட ஆட்சி தான். மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது. இல்லாட்டி தமிழ்நாடு மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு தூக்கி கொடுக்குறாங்களே வரி பகிர்வுன்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசு. அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வந்துட்டு எவ்வளோ முன்னேறிடுச்சு. அங்கேருந்து என் வேலை தேடி இங்கே வர்றான். பீகார்ல இருந்துட்டே இங்கே வர்றான். விளைவிக்கிற பொருட்களுக்கும் விலை இல்லை, வேலையும் இல்லை. ஆனால் அவ்வளோ பணத்தை தூக்கி கொட்டுறாங்க. எங்கே போகுது அந்த பணம்? தோ இதே இந்த இயக்கங்கள் தான் அப்படியே முடிங்கிறதுங்க. எந்த இஸ்லாமியும் நம்ம வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு தொழுகை நடத்தக்கூடாது. வெள்ளிக்கிழமை தொழுகை பண்ணிட்டு போகிறான். நடத்தக்கூடாது. அவன் அடிச்சு உள்ள தரது. இப்போ கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது, திருவிழா நடக்குது. இதோ இப்போ வரப்போகுது மாசி, பங்குனி, சித்திரை, இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக கோயில் திருவிழா எல்லாம் நம்ம ரோட்டில் தானே கொண்டாடுறோம். கோயிலுக்குள்ளேருந்து சும்மா வந்துச்சு அப்படின்னோம்னா சாமி ஜிங்கு ஜிங்குன்னு, அதுக்கப்புறம் 4 8 தரும் அப்படிலாம் சுற்றிட்டு கித்திட்டு மறுநாள் காத்தால போகிற வரைக்கும் ரோட்டில் தான் இருக்கும் ஜனம். கடை இருக்கும், பொம்மை கடை இருக்கும், வளையல் கடை இருக்கும், எல்லா கடையும் இருக்கும். இயல்பு தானே. அப்போ உடனே லட்டு சார்ஜ் பண்ணுறாங்க, கோயிலை விட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் சாமி வெளில வர முடியுமா? முதல்ல இதுதான் இந்த அராஜகவாதிகள் நம் மீது திணிக்க நினைக்கக்கூடிய பிளவு அரசியல். இதைத்தான் நம்ம இப்போ கவனிக்கணும். யாரை வேணாலும் வச்சு எதை வேணாலும் பண்ணுவாங்க. போயிட்டு ஓரம் ஒதுக்கி ஒரு மன்னிப்பு கேட்டாலும் அந்த அண்ணாமலை யோசிச்சு பாருங்க, அது கலவரமாக அடிச்சதுன்னா எத்தனை உயிர் போயிருக்கும். ஆனால் தமிழ்நாடுன்ற தொட்டு எதுவுமே ஆகலை. இதுவே கர்நாடகாவோ இல்லை மராட்டியமோ இருந்ததுன்னா அது ஒரு 20 பேர் செத்து போயிடுவான், அவ்வளோதான். அப்படியெல்லாம் ஆச்சுன்னா விசாரிக்கிற ஜட்ஜுக்கு என்ன ஆகுது? அவருக்கு ஒரு பயம் வந்துடும், என்ன ஆக போகுது ஏதாக போதும். இது தமிழ்நாடு. அதனால தான் சொல்கிறது, வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் முதல்ல இவனுள்ள நிராகரிக்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் அடிப்படை. இவங்களை விட்டோம், சமூக அமைதி போயிடும், இணக்கப்பாடு போயிடும், வியாபாரம் சரியாக நடக்காது, கல்வி ஒழுங்காக இருக்காது, கல்விக்கூடங்கள் சரியாக இயங்காது, ஃபேக்ட்ரிகளில் நடக்காது, ஒன்றுமே இருக்காது. இவங்க மட்டும் சுற்றி வருவாங்க. ஊய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்வாங்க. இந்த முட்டாள்தனத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சொன்னேன். இந்த வழக்கினுடைய இதை லிங்கை நான் கொடுத்துருக்குறேன், நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். எவ்வளோ தூரம் ஆழமாக அந்த விசாரணை நடந்திருக்குதுன்றதை பாருங்கள். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், எப்படி உண்மைகளை சிதைத்து மறைத்து இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை இவர்கள் முன்னெடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.